கார் விபத்து நடந்ததாக மதுரை ஆதீனம் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அது குறித்து போலீசாரிடம் விளக்கம் அளித்துள்ளார். நான் தவறாக ஏதும் பேசவில்லை என்று மதுரை ஆதீனம் விளக்கம் அளித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மதுரை ஆதீனம் மீது சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு ஒன்றை பதிவு செய்தார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டானா பகுதியில் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி சென்னை நோக்கி மதுரை ஆதீனம் வந்த கார் விபத்தில் சிக்கியது. இந்த விபத்து திட்டமிட்ட நடத்தப்பட்ட ஒரு விபத்து என்றும் என்னை கொல்ல சதி நடப்பதாக அவர் ஒரு இருந்தார். அந்த குற்றச்சாட்டு அவர் அளிக்கக்கூடிய குற்றச்சாட்டு அடிப்படையில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக சென்னை சைபர் கிரைம் போலீசில் வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் சென்னை காவல்துறை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு அவரை விசாரணை நடத்த சம்மன் கொடுக்கப்பட்டது. சம்மனின் அடிப்படையில் அவர் ஆஜராகவில்லை, காலம் தாழ்த்தி வந்தார். மேலும் அவர் தரப்பில் வழக்கறிஞர் மட்டுமே ஆஜரானார். ஆனால் விசாரணைக்கு கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் தாக்கல் செய்து முன்ஜாமீன் பெற்றார். நிபந்தனை அடிப்படையில் அவர் முன்ஜாமீன் பெற்றார். நேற்று மதுரைக்கு சென்று சைபர் கிரைம் போலீசார் நேரடியாக அவரிடம் விசாரணை நடத்தினார்கள். அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அறுவை செய்யப்பட்ட காரணத்தினால் அவர் படுக்கையில் இருந்தார். படுக்கையில் இருக்கும் போதே அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அதில் சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விபத்து நடந்த போது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். விபத்து ஏற்பட்டதும் பதட்டம் அடைந்தேன். விபத்தை ஏற்படுத்திய காரில் சிலர் இருந்ததாக சர்ச்சைக்குரிய வகையில் சில தகவல்களை அவர் தெரிவித்திருக்கிறார். தவறாக தான் எதுவும் பேசவில்லை என்றும், அது மட்டும் இல்லாமல் கார் விபத்து விவகாரத்தில் மத ரீதியான மோதலை ஏற்படுத்தும் வகையில் விதமாக பேசிய வழக்கில் மதுரை ஆதீனத்தினால் இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் குறிப்பாக அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையை வாக்குமூலமாக போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையை நீதிமன்றத்திலும் அவர்கள் தாக்கல் செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.